Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ராஜ்மா கிரேவி தான் செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் கிரேவி மிஞ்சிடும் அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி இந்த ஸ்டைலில் தான் செய்வோம். சேம் இதே ஸ்டைலில் தான் ராஜ்மா வச்சு இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைவ மட்டன் கிரேவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் செஞ்சுருக்க இந்த ஸ்டைலில் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சொட்டு கிரேவி கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம், கீ ரைஸ், புலாவ், ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் அளவுக்கு இந்த ராஜ்மா ஊறணும். அப்போ தான் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகும். இதே நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வைக்கலாம். டிஃபனுக்கு லஞ்சுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சா தான் செய்ய முடியும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஊறி இருக்குது. இப்போ இந்த ராஜ்மாவை ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ராஜ்மா பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய் பொடி. கலர் நல்லா கொடுக்கும், காரம் குறைவாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மூடி போட்டுடலாம். விசில் 7லேருந்து 8 அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ பாருங்கள் ராஜ்மா நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் 8 அளவுக்கு விசில் வச்சுருக்கேன். அதனால தான் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 3 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, ஸ்டார் பூ, கல்பாசி, 1 மராத்தி மொகு. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் இதை மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி நல்ல ஒரு திக்னஸாக கிடைக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் பாதி அளவுக்கு இதை போல் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மீதி இருக்க கொத்தமல்லி புதினா இலைகள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம், மசாலா பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வெங்காயம் வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போவும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய் பொடி. கலர் நல்லா கொடுக்கும், காரம் குறைவாக இருக்கும். ஆல்ரெடி ராஜ்மா வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருப்போம். அளவுகள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. காரம் உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு கூடுதலாக இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் நார்மல் மிளகாய் பொடியும் பயன்படுத்தலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருகின மாதிரி ஆகாது.
இப்போ பாருங்கள் மசாலாவும் எல்லாம் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உணவில் ராஜ்மா அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ராஜ்மாவில் வந்துட்டு உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு உதவுது. ராஜ்மாவில் இதை போல் டேஸ்டியான ரெசிபி செய்கிறோம். எப்போயாவது ஒரு நாள் வந்து சேலட் செஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே வதங்குறதுக்காக நான் 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம மசாலா எந்த அளவுக்கு நல்லா பதமாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எங்கள் வீட்டில் மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி செய்வோம். சேம் அதே ஸ்டைலில் தான் இப்போ நான் ராஜ்மா கிரேவி செய்கிறேன். எப்போவுமே பசங்க பார்த்திங்கன்னா சிக்கன் தான் அதிகமாக கேட்பாங்க. இதை போல் பருப்பு வகையில் செஞ்சு கொடுத்தோன்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. மட்டன் சிக்கன் கிரேவி ஸ்டைலில் இதை போல் வந்து பருப்பு வகை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு. இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி கூட இந்த ராஜ்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 ஸ்லைஸ் தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதுனால இந்த கிரேவி இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காயும் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தேங்காய் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ உப்புடைய அளவு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்மா வேக வச்ச தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. வாசம் செம்மையாக இருக்குங்க. மட்டன் கிரேவி வாசம் மாதிரி நல்லா கமகமன்னு இருக்குது. பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சுவையான ராஜ்மா கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ராஜ்மா கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் செஞ்சுருக்க இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதம், புலாவ், கீ ரைஸ்க்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். பசங்க கூட இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.